வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் காஃபி போட்டு உட்காந்துருக்கேன். காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி விட்டாங்க அந்த அம்மா. தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. நான் எல்லாம் பாத்திரமெல்லாம் சாப்பாடு வச்ச பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு. அண்ணா வந்து காலேஜ் படிக்க இன்னும் வரல. இங்கே இன்னும் அந்த பக்கம் போய் எல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும். இங்கெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. எல்லோரும் சாப்பாடு தண்ணியெல்லாம் வச்சாச்சு. ஆனால் இந்த செவலை மட்டும் கூண்டில் அடிக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவன் மட்டும் அங்கே எல்லோரும் கூட இருந்தா. அவள் எல்லோரும் கூட தான் இருந்தா. ஆனால் அந்த பெருசாக இருக்கிறவங்களாம் இவளுக்கு அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவமாக வந்து கழுத்தை பிடிச்சி அவக்குன்னு கடிக்கிறாங்க. அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுல, நம்ம இல்லாத நேரத்தில் ஏதாவது கடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து விட்டா. அவள் பாட்டுக்கு பைரவ கூட்டியில் பூரா சுற்றிட்டு வெளியே போய் படுத்துக்கிறா. பூனை கூட போய் விளையாடுறா. ரோஸ்மேரி கூட சேவலை முடுக்குறா, கோழியை முடுக்குறா. நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வர்றா. எனக்கு காவலாமா, இவ காவல் தெய்வமாமா, இவ காவல் தெய்வமாமா. எனக்கு பிஞ்சாங்குட்டியே நசுக்கு நான் ஒரு நசுக்குனா பிஞ்சாங்குட்டி காணா போயிடுவேன். எனக்கு காவலாமா இவோ. என் மயில எவ பெத்த பிள்ளையோ எங்கேயோ விட்டு போட்டு போயிட்டு நான் தூக்கிட்டு வந்து இங்கே பாருங்க. யார் பெத்த பிள்ளை சொல்ல கேளுக்கு. யார் நீயே பெத்த உனையா? உன்னை பெத்தவ யாரு அது சொல்லும் போதா? நானா பெத்த நீ எம்பளையா? அம்மா முத்தாச்சிரு முடியா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லுமா? ஹாய் சொல்லிடு ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஹாய் சொல்லியிருப்பாங்க. சொல்ல மாட்டியா? சரி போய் விளையாடு. அம்மா காப்பி குடிச்சிட்டு அப்புறம் போய் அங்கே போய் கூட்டிகிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட ஆதவங்கிட்டையும் டீ தூள் விட்டா. டீ தூள் ஆதவனை வச்சு பார்த்துக்குறாங்க, நல்லா பார்த்துக்குறாங்க இவ்வளோ.